நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு காலர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். காலர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணியிருக்கேங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து உங்களால் பண்ண முடியும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கை நல்லா டீப்பாக நார்மலாக யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி இது ஒரு 10 இயர்ஸ் பேபிக்கு இதை அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுறோம். நெக்கோட டீப் வந்து ஒரு 4 இன்ச்சஸ் வச்சு 4.5 இன்ச்சஸ் வச்சு நான் அந்த நெக் ஷேப்பை வந்து தச்சு திருப்பிட்டேன். நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ரா எட்ஜஸ் இங்கே ஃபினிஷ் ஆகலை. இந்த இடத்துல நம்ம எப்போவும் கிராஸ் பீஸ் ஏதாவது வச்சு தைக்கணும். அப்படி இல்லைன்னா லைனிங்குமே இங்கேயே திருப்பி இருக்கணும். நான் திருப்பலை. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா காலர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிகிறதுக்காக என்ன பண்ணுறேன், சைடில் ஒரு பிக் தரேன், ஃபோட்டோ தரேன், நான் என்ன மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. சரியா? இப்போ என்ன இதில் என்ன இருக்குங்கிற கான்செப்ட் பாருங்கள். நெக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃப்ரண்ட்டு. இதில் ஒரு சோக்கர் மாதிரி ஒரு காலர் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? நெக்கை ஒட்டி இருக்கிற மாதிரி சோக்கர் மாதிரி கொடுக்க போகிறேன். அண்ட் பேக்கில் நான் இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பேக்கில் மட்டும் ரா எட்ஜஸ் அப்படியே இருக்குது. 1/2 இன்ச் சீம் அலவன்ஸோடு இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்கோட சீம் அலவன்ஸ் அப்படியே இருக்குது. ஓகே, பேக்குக்கு தைக்க வேண்டியது இருக்குது. இதில் தான் நான் காலர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டு நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பேக் பார்த்தீங்கன்னா பேக்கில் நான் ஜிப் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இன்விசிபிள் ஜிப் வச்சுருக்கேன். இன்விசிபிள் ஜிப் இருக்குது. அண்ட் இந்த ஜிப்பு வச்சதோடு சேர்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன், பின்னாடி நல்லா கன்சீல் பண்ணியிருக்கேன். பேக்கில் ரா எட்ஜஸ் தெரியாமல் கன்சீல் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட இந்த நெக் அண்ட் பேக்கோடது. சைடில் பார்த்தீங்கன்னா இது ஹால்டர் நெக் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ரொம்ப சின்ன ஷோல்டர் தான் இருக்கும். இங்கே வந்து நான் பயாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அண்ட் இந்த சைட் ஸ்லீவ்க்கும் பயாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம காலர் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். காலர் வந்து ரொம்ப ப்ராப்பரான கேன்வாஸ் வச்சு பண்ணுற காலர் இல்லை. லைட்டாக ஒரு ஃபார்மல் என்ன சொல்கிறது, ஒரு காலர் மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரிகிற ஒரு சோக்கர் மாதிரி உள்ள ஃபேப்ரிக் மாதிரி வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரொம்ப காலர் சின்ன பிள்ளைங்களுக்கு கேன்வாஸ்லாம் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்ட் வரலாம். அப்படி நீட்டிகிட்டு இருக்கிறது பிடிக்காமல் இருக்கலாம். இப்போ வந்து இதில் காலரில் கேன்வாஸ் கொடுக்கலை அப்படின்னா இந்த ஃபேப்ரிக் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈஸி டு கேரியாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால் நான் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபேப்ரிக்கோட இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இதோட இந்த லென்த் 4 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இதோட அகலம் வந்து நான் ஒரு 10 இயர்ஸ்க்கு நெக் ரவுண்ட் வந்து 13 இன்ச்சு வருது. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே 14 இன்ச்சஸ் இருக்குது. என்னோட நெக் வந்து 13, இங்கே 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு 14 நான் எடுத்திருக்கேன். இதோட லென்த்தை நம்ம பார்த்தோம்னா 4 இன்ச்சஸ் வச்சு எடுத்திருக்கேன். சரியா? 4 இன்ச்சஸ் இதுவும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறேன்னா இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இப்போ வந்து 2 பீசஸ் இருந்தால் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அப்படி தான் பண்ண போகிறோம். 1/2 இன்ச் நம்ம வந்து 3 பக்கத்தில் என்ன பண்ணுறேன்னா 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இங்கே மட்டும் ஓப்பனாக இருக்குல்ல, இந்த இடத்துல தைக்க போகிறது இல்லை. மீதி 3 இடத்துல நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி கரெக்டான அளவில் பெல்பின் போட்டுக்கோங்க. அங்கே இங்கே நகலாமல் இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. ½ இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். அதில் எப்படி தைக்க வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் நார்மலாக காலர் வைக்கும்போது ஒரு ஷேப்பிங் கொடுப்போம். பட் இங்கே ஷேப்பிங் பர்பஸ்லாம் இல்லை. ஏன்னா இந்த காலர் வந்து பேக் ஓப்பனில் போக போகுது. ஃப்ரண்ட்டில் வரப்போகிறதில்ல, பேக்கில் வரப்போகுது. போது என்ன பண்ணுறோம், ஒரு ஃபேப்ரிக்கை இதில் வந்து இப்படி இருக்குது, இந்த 2 இன்ச் அகலத்தில் இருக்குது. இதில் ஒரு ½ இன்ச்சை மட்டும் என்ன பண்ணுறோம், இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ராங் சைடாக திருப்பி இருக்கிற மாதிரி. இப்போது நான் இந்த இடத்துல பேக் ஸ்டிச் போடுறேன். பேக் ஸ்டிச் போட்டு அப்படியே நம்ம இங்கே என்ன மார்க்கிங் ½ இன்ச்சில் பண்ணியிருக்கிறனோ விழுது.
நேராக அந்த ஷேப்புக்கே ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி திரும்புகிறேன். திருப்பிட்டு முடிக்கும் போது என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மேலே இருக்க ஃபேப்ரிக்கை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணல, அதே மாதிரி இங்கேயும் நான் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த கார்னரில் கட் பண்ணிக்கிறேன், இந்த கார்னர்லேயும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு திருப்ப போகிறோம். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நம்ம திருப்பிட்டு ஒரு அயன் கொடுத்துக்கலாம். சரியா, அயன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லா இது கிடைக்கும். நான் அயன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து காலர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். காலர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நான் ஸ்டிச் பண்ணேன்னா ஒரு ஷேப்பில் ஸ்டிச் பண்ணேன். ரா எட்ஜஸ் இருக்கிற இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணாமல் நான் என்ன பண்ணேன், இந்த ஸ்டிச்சுக்கு அப்படியே திருப்பியாச்சு. அப்போ இந்த எல்லா இடமும் 3 பக்கம் கன்சீல் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அயன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேப்ரிக் வந்து ஒரு க்ரேப், ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் இருக்குது. அதனால் என்ன ஆகுது, உருண்டுகிட்டே இருக்குது. அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா காலர் நம்ம கேன்வாஸும் கொடுக்கல. இப்போ அயன் பண்ணிக்கிட்டோன்னா இது எல்லா ஃபேப்ரிக்லேயும் கேன்வாஸ் கொடுக்காமல் செட் ஆகாது. பட் இந்த ஃபேப்ரிக் அதுக்கு ஏற்ற ஃபேப்ரிக். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், கேன்வாஸ் இல்லாமலும் பண்ணிட்டோம். பட் அந்த ஃபேப்ரிக்கு சின்ன குழந்தைக்கு பண்ணுறோம், அந்தளவுக்கு ப்ராப்பரான கேன்வாஸ் வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லைங்கிறதுக்காகவும் நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணி இப்படி கேன்வாஸ் இல்லாமல் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு ஸ்டாண்ட் காலரை எப்படி ஒரு காலர் வச்ச ஸ்டாண்ட் காலர் குர்த்திக்கு நான் எப்படி ரெடி பண்ணுவேனோ சேம் அதே இது தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் கேன்வாஸ் இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே எப்போவுமே யூஸ்வலாக பேக் க்ளோஸ்டாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து அந்த காலர் இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே என்னென்னா இப்படி சோக்கர் மாதிரி இந்த காலர் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபோல்டு இப்படி இருக்கும், பேக்கில் வந்து ஒரு சின்ன ஹூக்கோ இல்லை அப்படியே விட்டால் கூட பரவாயில்ல, பின்னாடி ஜிப் ஓப்பன் இருக்குது அப்படியே நிற்கும். அப்போ இந்த மாதிரி பண்ணி தச்சு திருப்பி இருக்கேன். அப்படி திருப்பினதோட சேர்த்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஒரு சைடில் ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சைடு ஃபோல்ட் பண்ணி வச்சு தைச்சேன்ல, அந்த ஃபோல்டிங் திருப்பினோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோல்டிங்காகவே உங்களுக்கு இருக்கும். அந்த இடத்த அப்படியே அயன் பண்ணிட்டேன். இந்த ஃபோல்டிங் இடத்த அப்படியே அயன் பண்ணிட்டேன். சரியா, மடிச்சே 1/2 இன்ச் ஒரு சைடு பீஸில் 1/2 இன்ச் மடித்து தைச்சிருக்கேன். மடித்து தைச்சதை அப்படியே அயன் பண்ணியிருக்கேன். இன்னொரு இடத்துல 1/2 இன்ச் இப்படியே நிற்கிது. இந்த இடத்த ட்ரெஸ் மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். சரியா, இப்போது நான் அதை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எப்படி ஸ்டிச் பண்ணோம் ஃபஸ்ட்டுன்னா, ராங் சைட் ஃபேஸிங் ரைட் சைட், இந்த காலர் திருப்பிக்கிறேன். ராங் சைட் ஃபேஸிங் ரைட் சைட் அப்படிங்கும்போது நம்ம காலர் எப்படி வரப்போகுது, ஃப்ரண்ட்லேருந்து இப்படி வந்து இப்படி முடிக்க போகிறோம். சரியா, இப்படி தான் காலர் நமக்கு இருக்க போகுது. ராங் சைட் பேக் எடுத்துக்கிட்டேன், பேக்கோட ராங் சைடு எடுத்துக்கிட்டேன். அதில் என்ன பண்ணுறேன், இந்த காலரோட இந்த ரைட் சைட் ஓகே, இந்த நீட்டிகிட்டு இருக்கு 1/2 இன்ச், அந்த நீட்டிகிட்டு இருக்கிறத இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சு இங்கேருந்து இந்த நெக் எது வரை வருதோ அது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி அந்த சைடும் ஸ்டிச் பண்ணுறேன். ½ இன்ச்சில் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டிச்சு அப்படியே கண்டினியூ ஆகி வரப்போகுது. இப்படி வரும்போது இந்த ஸ்டிச் இந்த டிச்சில் வரணும். சரியா, இந்த ஃப்ரண்ட் நெக் இங்கே இருக்குது, பேக் நெக்கு இந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் பேக்கோடது அதில் வரப்போகுது. நான் அதை வர்றதுக்கு தான் என்ன பண்ணுறேன், இங்கே இது வரைக்கும் நல்லா கையில் நம்ம அது பார்த்துக்கலாம். காலர்லேயும் 1/2 இன்ச்சு கரெக்டாக அந்த டிப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நிப்பாட்டிக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணி இந்த ஷோல்டர் ஸ்டிச் வரைக்கும் மட்டும் வந்து தைச்சிருக்கேன். ஷோல்டர் வரைக்கும் மட்டும்தான் வந்துருக்குது 1/2 இன்ச்சில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை இப்படி கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், இதோட இன்னொரு சைடு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடு எடுத்து சேம் அதே மாதிரி நம்ம எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி காலருக்கு வர மாதிரியே இந்த சைடில் இருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். சரியா, சேம் அதே மாதிரி 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணலாம். அங்கேருந்து இந்த நெக்கோட இந்த டிப் வரைக்கும்
ஓகே, இப்போ 2 பக்கமும் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த சைடு மட்டும் இப்படி இருக்குது. இப்போ நம்ம ரைட் சைடுக்கு திருப்பிக்கலாம். ரைட் சைடுக்கு திருப்பிட்டு டர்ன் பண்ணிட்டேன். இப்போ டர்ன் பண்ணிவிட்டு இந்த இதை கேப் மாதிரி கவர் பண்ணிக்கலாம். இந்த ராய் எட்ஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு போயிடும். கவர் பண்ணிக்கலாம். தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி கவர் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி கண்டினியூவாக ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த டிச்சில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த காலரை இப்படியே லாக் பண்ணி இதுக்கு மேலே வச்சு ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். கரெக்டாக. இப்போது மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா அது இல்லாத மற்ற இடத்துல அந்த ஷோல்டர் பகுதி இல்லாத இடத்துல அப்படியே லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். அப்படியே கண்டினியூ. ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நெக் இல்லை, பேக்கில் மட்டும்தான் நெக் இருந்தது. இப்போ 1/2 இன்ச்சில் சேம் அப்படியே லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, இப்போ காலர் ரெடி ஆயிடுச்சு. ஜிப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு காலர் வந்து இப்படி இருக்கும், சோக்கர் மாதிரி. அவங்க பாடியில் போடும்போது உங்களுக்கு சோக்கர் மாதிரி. இதான் நெக்கோட ரவுண்டு இப்படி சூப்பராக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து இது மேனிக்கினில் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிங்கிள் பேரண்ட்டுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னு பார்த்துடலாமா? நம்ம ஆஃப்லைனில் சிங்கிள் பேரண்ட்டுக்கு ஒவ்வொரு பேட்ச்லேயும் 2 பேருக்கு ஃப்ரீயாக நம்ம கிளாஸ் சொல்லி கொடுக்குறோம். அப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறது ஆகஸ்ட் மந்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தால் இந்த கிளாஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்மளோட இன்ஸ்டியூட் சென்னை சாலிகிராமத்தில் இருக்குது. டைரெக்டாக வந்து கற்றுக்கிற மாதிரி உங்களுக்கு நான் பக்கத்தில் இருந்தே உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேஷன் டிசைனிங், குர்த்தி அப்படின்னு நீங்கள் செப்பரேட் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அட்மிஷன்ஸும் போயிட்டுருக்கு. அதுக்கு 10% டிஸ்கவுண்ட் கூட ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நான் சொல்லித்தரேன். ஆடி ஆஃபர் ஸ்பெஷலாக போயிட்டே இருக்குது. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு குர்த்தி கோர்ஸ், பிளவுஸ் கோர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்குலாம் buy 1 get 1 buy 1 get 2 அப்படின்னும் ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக இருக்கும். இந்த கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்து நிறைய சிங்கிள் பேரண்ட் இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக அவங்க வந்து பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. நீங்கள் சிங்கிள் பேரண்ட் 50% டிஸ்கவுண்ட்டும், ஒரு நார்மல் பர்சனாக இருக்கேன் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுங்கிறவங்களுக்கு, படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அந்த 25% ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸுக்கு கொடுக்குறோம். அதை நீங்கள் 2 டைமாக என்கிட்ட பே பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கிளாஸ் வந்து நான் உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கைடன்ஸோடு கூட உங்களுக்கு நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் மேலே ரொம்ப க்ரேஸாக இருக்கீங்க, பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணணும், பர்ஃபெக்டாக நான் டீச் பண்ணணும், ஒரு இன்ஸ்டியூட் வைக்கணும், நான் நடத்துகிற மாதிரி நீங்களும் நடத்தணும்னு நினைக்கிறீங்களா? அதை உங்களால் முடியும். இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். பர்ஃபெக்டானதை லேர்ன் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.